நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெல்லு போட்டா போதும், அச்சு வந்து வீணு கிடக்கும். ஆமா, அங்க நெல்லு போட்டா அச்சு வரும். என்ன போட்டா வரும்? போடுறதுனா நெல்லா போடாதீங்க, அரிசியா போடுங்க, மாவா வரும். மாவு பொண்ணே வந்தானே, அதை வச்சு என்ன பொண்ணு பாவம், ஏதோ ஓட்டிங்க அதை வச்சுக்கின்னு பார்த்து அது தீ விட்டுறாத. இல்ல போட அப்புறம் தோசை திருப்ப முடியாது. அது என்ன ஆகும், தீஞ்சு போடும். அது போடி தோல் எப்ப கூட்டுவாங்க, அவதான் வந்துக்கிறா தெரியல. யார் யாட்டாச்சு? நானா வெளியே போயிருந்தேன். வெளியே போனேன். வெளியே போனா கை இல்லையா? திரும்பி வெளியே போயிருந்தேன். தாண்டி கேக்குறேன், வெளியே போன கை உண்மையா இல்லையா? ஆத்தாடி நம்ம உள்ள அது போட்டு தோலு வெளியே வெளியே. ஐயோ அத தாண்டி கேட்டு சோட்டுக்காரா உண்டா? வெளியே போன கை உண்மையா இல்லையா? வெளியே அந்த வெளியே தான் மயிர் மாட்டிச்சுனா போதும். சாப்பிட்டா போதும். போட 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 வெளியன்னா அந்த வெளியே இல்ல. வெளியன்னா கொஞ்சம் வேலூர் வரைக்கும் போயிருந்தேன். வேலூர் வரைக்குமா? சரி, எங்கன்னா போயும்போ. இளவரசர் வெளிநாட்டுல இருந்து இப்பதான் வந்தாரு. அதனால நாட்டு பறக்கால கூட்டம் சிறப்பா ஆடு. நான் ஆடினால் நீ என்ன எல்லாரும் குத்துவாமா? முதவே வந்தாங்க. எப்பவுமே முன்ன குத்துவாங்க, பின்னாடி குத்துவாங்க. இப்படி யாரு யாரும் பார்த்துட்டு நாட்டி கால் கட்டாங்களா? அதெல்லாம் கரெக்டா அடிப்பாங்க. நீ கரெக்டா காட்டுவியா? கரெக்டா காட்டுவாங்க. நாட்டியத்தை கரெக்டா காட்டுவியா? அதை பார்த்து அவங்க கரெக்டா அடிப்பாங்க. நான் அடிக்கிற காட்டத்தை போட்டுதான் இருக்குது. கண்ணாடி போட்டுருக்கான். அவன் குடிவா அடிக்க மாட்டான். நாங்க உள்ள பாடி இந்த சபரி வேலைக்கு போனதுனால நீங்க வெளியே வந்துச்சு. மாத்தி மாத்தி பாடுறாங்க. அதான் கரெக்டா பாடுறேன். சபரிமலைக்கு போனது நாரு ஏமாச்சான், என்ன மாதிரி போனது என்ன சரி பரவாயில்ல. அது பேச வந்தா நாட்டுக்கு சிறப்பா
குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே குறு குறுகோ பன்னிரண்டு பறக்குதடி தன்னாலே வெளிமலை மான்கள் எல்லாம் துள்ளுதடி மலையிலே வெளிமலை மான்கள் எல்லாம் துள்ளுதடி மலையிலே பொய்க்குதடி தள்ளாலே பால் மணக்குது பழம் மணக்குது பருவ கூடு மலையிலே வேடு வர்ற முகத்திலே உடனே உடனே வேல் இருக்குது வில் இருக்குது வேட்டுவாள் கூனாத்தி வேல் இருக்குது வில் இருக்குது வேட்டுவாள் வேல் இருக்குது வில் இருக்குது வேட்டுவாள் கூனாத்திலே பழனி மலை நிறத்திலே முத்து மாலை பவள மாலை மின்னுதடி மலையிலே திறமறைக்குது மனசில்ல ஓட 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 அடடா ஏழு ஒன்று ஏழு நாலு ஏழு நாலு சுத்தி வந்த பின்னால
போடா அப்படியே போடா 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 நானே ரத்தினமே நானே ரத்தினமே சண்டை வந்தார போடா வாடலாம் கேட்கத்தே இல்ல எத்துனே மாடல்ல போய் மாடல்ல கும்மால கும்மால எங்க அம்மால கூப்பிட்டேன் கொப்பனி இருக்கடா பனி குளிர் தான் இசுமோ ஆனா செல்லர் இதானே இசுமாறனே பாடியா பால போடி வேணா பேசாத மரியாதை வாங்கம்மா வாங்கம்மா பாருங்க யார் மாறி பேசுற மாறி பேசல நான் கொஞ்சம் சாமி பேசுறேன் மாறியா பா நைனா நைனாவா நான் உங்க அம்மால வெச்சிங்கறாரா இல்ல உங்க அம்மாளுக்கு ஹஸ்பண்ட் நைனான்றா அவங்க அம்மா நான் வெச்சிக்கிறேன் யாரு உன்கிட்ட நான் சொல்ல முடியாதுங்க ஏன்னா நைனான்றது ஒரு தப்பா நீ நைனா நாளைக்கு சொத்துல பங்கு கேப்ப என்னன்னா பண்ண சொல்றா போடா ஐயா இந்த மாதிரி வாராதம்மா போ கூட்டி வை நாங்க வந்து வாரிக்கிறோம் வாரி என்ன இந்த பையன் என்னவா இன்னைக்கு என்ன அல்வா நான் சொத்துல பங்க பாவா நான் சொத்துக்காகலாம் போறேன் அவ சொத்துக்காகலாம் போடி ஏய் கிளம்பு வரேல வாராத போ ஐயோ கொட வெச்சங்கனா அங்க வெச்ச நீங்க பணம் வச்சியா என்ன அது பில்லிங் மட்டும் முன்னக்குது நீங்க இல்லையா ஆமா பணமா அங்க தான் வச்ச சத்தியமா நான் எடு இல்ல பாரு நான் எடு இல்ல பாரு நீ பாரு கலாச்சி என்னால அதிசயமா இப்ப புதுசா உன் தம்பி எவ்வளவு தூங்கினா எனக்கு நான் சொல்றேன் ஒரே ஏத்து அதான் நாங்க பாத்துக்கிறோம் இல்ல சோகுதே அது எந்த இல்ல நானே அவரு ஊடா அவருதா ஐயா நீ ஜிப்பு கைட்டு தான ஜிப்பு இருக்கு பாரு ஓபன் பண்றா அதெல்லாம் இல்ல சும்மா அது வாட்ட உள்ள அப்புறம் ஊத்தினா நீ தான் லஜார் போடுவ இல்லடியா இரு நாச்சே கோமா தாலி அடக்கா சொல்லி தரேன் நான் செக் பண்ணு நீ ஆர் செக் பண்ணு நான் யாரு போனாங்க அப்ப யாரு லைனா வாங்க நான் செக் பண்ணுவேன் அவ முட்டி போட ஆரம்பிச்சா என்ன வரதான் அப்படியே யார் ஒருவர் ஆடாத
கண்ணு தெரியாத மாதிரி உட்காந்துக்கிறாங்க. அந்த ஆள் செக் பண்ணி அவனுக்கு கண்ணு ஆபரேஷன் பண்ணிக்கிறாங்க. தெரியாது நான் கை மட்டும் ஆட்டு. கை மட்டும் ஆட்டணுமா? கை மட்டும் போடு பாடுறாங்க. பாப்பா ஏய் உட்கார் இந்த பார் டேய் இல்ல கவலை எங்கம்மா தோக்குதடி இல்ல போன்ல இருக்கு முணு நீ பேசுற தினத்தே ஹெட்செட்ல யாவகிட்ட பேசுறதுக்கு தின்னடா அது இதுதான் ஐயா கொஞ்சம் நவுங்க எடுக்க அந்த மாதிரி எடுப்பியா ப்ராமிஸா இல்ல இதுக்கப்புறம் எடுப்பியா எடுத்துனா சவுண்டா பேசுறா சவுண்டா எடுக்க மாட்டேன் போடு என்ன நாளைக்கு போட வருவியா போட்டு நகரண்டா சரி சரி பரவாயில்ல இருக்கான் பாவம் போய் லெஸ்ட் எடுக்கோ எங்க புரியோ பரவாயில்ல இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஐயா வரையா வராத கலந்து போ போ பின்னாடி பாத்தீங்க போ ரெண்டு பசங்க உக்காந்து வந்துருவான் போல ஆச்சரிட்டு போ பணங்க செதுக்குமே ரெண்டே செதுக்கு ஓடி போ ஓடி அவரே இப்பதான் மூச்சினாரு இன்று ஆடலாவார் பாடலோ என்னால் முடிஞ்சது கண்களுக்கு செவிக்கும் சரிங்க சிறந்த விருந்து ஆக நீ அயல் நாட்டிலிருந்து வந்த பிள்ளை சிறந்ததோ தேர்ந்து ஓ வெளிநாட்டு வந்திருக்கிறார் சரி வந்த பிள்ளைக்கு ஒரு பண்ணி பார்த்து மனமுடிக்க சொன்னார் நமது குலவருக்கு நரசிம்மை சீக்கிரம் ஆவட்டம் நமஸ்காரம். நான் தான் நரசிம்ம ஐயங்கார்னு சொல்லுவா. ஒரு கல்யாணம், ஒரு காது குத்தல், கிரக பிரவேசம், சுவாமி அலங்காரம் இதுக்கெல்லாம் நடிச்சுட்டு போவா. அவளுக்கெல்லாம் நல்லது பண்ணி கொடுப்பேன். என்ன பார்க்க யாரோ நூறாண்டு கால சந்தோஷமாக வாழ்த்துறேன். என்னை எதுக்காக அழைத்தால் சொல்லுங்க. மனைவி இறந்து விட்டார். அன்றவன் ஜாதகத்தை கணித்து பார்த்து இவன் சிவமணி என்று பெற்று எனது மகனும் சிவமணியும் வெளிநாடு சென்றவளை வந்திருக்கிறான். அவருக்கு ஒரு வெண்ணை பார்த்து மனமுடித்து இந்த மணிமுடியை சூட்டவிட சொன்னார். இன்றவன் ஜாதகத்தை கணித்து பார்க்கிறேன். ஜாதகத்தை கொண்டு வாங்கோ, நான் அண்ணா பா சொல்லுவேன். நீ குறித்து கொடுத்த ஜாதகம் அப்படியா? இல்லையோ ஜாதகத்தை கருத்திலே தொடும்போதே கைத்து வரை விட்டு விட்டீர்கள். அண்ணா வாங்கும் போது கை தவறி கீழே வந்து விட்டது. அதுக்காக மன சஞ்சலம் வேண்டாம். அம்மா பார்த்துக் கொள்வார். ஆமா, உங்க மகள் பெயர் சிவமணி தானே? சிறிய வயதில் பார்த்தது, இப்போது வளர்ந்து ஆளாகிவிட்டார். எனக்கோ வலுதாகிவிட்டது. கவனக்குறைவாக இருக்கிறது. கேட்டுக்கொண்டே தவறு ஒன்று இல்லையே. நல்லது சிவமணி. ஓ மன்னா,
இன்னும் நல்லா துரப்படுத்திக்கோ. சுவாமி, என் மகன் ஜாதகத்தை நான் பார்த்து என் மகன் திறப்படுத்தி விட்டேன். ஆமா, ஏனென்றால் இன்றோ வெள்ளிக்கிழமை, இன்று வெள்ளிக்கிழமை போக நாளை சனிக்கிழமை இரவு 8:45 மணிக்கு உன் மகன் இறந்துடுவான். கண்ணில்லையோ மனம் இல்லையோ என் மனம் இருந்ததற்கு நான் வருந்தவே இல்லை. என் நாட்டை கட்டிகாக்க ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறானே என்றல்லவா நான் மனக்கோட்டை கட்டினேன். என் மனக்கோட்டை மண்ணில் சாய்ந்து விட்டது. அழ வேண்டாம் அண்ணா, அழ வேண்டாம். எனது மகன் உயிர் வாழ்வதற்கு அண்ணா, உன் மகன் இந்த உலகத்திலே உயிர் வாழ வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு வழி இருக்குது மன்னவா, வழி இருக்குது. சாமி, என் மகன் உயிர் வாழ வழி இருக்கிறதா? இருக்கிறது. எப்படி என்றால் ஆழி எண்ணக்கூடிய சமுத்திர நடுக்கடலிலே இரும்பினாலும் ஒரு கோட்டை அமைக்க வேண்டும். அந்த கோட்டைக்குள் உன் மகனை உறகு வைக்க வேண்டும். அந்த கோட்டை சுத்தி அக்கினி வளர்த்து வந்தால் ஒருவேளை உன் மகனை காப்பாற்றலாம். என் அறிவு கண்ணை திறந்த வழி அறிவி. எனது மகன் உயிர் வாழ்வதற்கு வழி உரைத்ததற்கு தங்களுக்கு கோடி புண்ணியம். நல்லது, நான் சென்று வருகிறேன். அனைவரும் அலர்ந்த செந்தாமரை போல் இருக்க வேண்டிய முகமானது இன்று ஏனப்பா வாடி இருக்கிறது. அப்படி என்ன நடந்துவிட்டது உங்களுக்கு? அந்த செந்தாமரை போல் இருக்க வேண்டிய மகன் இன்று வாடி கருகருத்து கண்ணீர் கம்பளை அழுதிருக்கிறார். என்ன காரணம் அப்பா? உனது மகன் நானே இருக்கும் போது உங்களுக்கு எதற்காக மனவேதனை? அப்படி என்ன நடந்து விட்டது? இன்று உன் ஜாதகத்தை கணித்து பார்த்து ஒரு வெள்ளை பார்த்து மனமுடித்து இந்த மணிமுடியை தூற்றவன ஜாதகத்தை பார்த்தால் இன்று வெள்ளிக்கிழமை போக நாளை சனிக்கிழமை 8:45 உனக்கு மரணம் என்று அன்பான உறவு இதாகாத மரவி ஏன் இந்த பிரிவு? இது இறைவனின் முடிவு, இது இறைவனின் முடிவு. அன்பான உறவு இது ஆகாத வரவி ஏன் இந்த பிரிவு? இது இறைவனின் முடிவு,